போற்றி வைத்தோன் ஓம் சோதியாய் தோன்றும் உருவமே போற்றி போற்றி ஓம் சோதியாய் தோன்றும் உருவமே போற்றி போற்றி நிலம் நீர் நெருப்பு காற்று நீர்விசும்பு புலனாய ஐந்தனோடு இவ்வகையால் உணர்ந்து நின்றார் உலகு ஏழென திசை பத்தென தான் ஒருவனுமே அளவா என்றவா பொருள் நோக்கம் ஆளாமோ. தண்ணி துடைச்சுக்கோ, தலையிலிருந்து உடம்பு துடைச்சுக்கோ. எடுத்துவாங்க. ஓம் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கண்ணப்புலனைந்தும் காணா மணிவிளக்கு. நல்ல மனசார வேண்டிட்டுங்க, உள்ளம்தான் கோயில், உடம்புதான் ஆலயம். பாருங்க, யாரை பார்த்து வாங்க வாங்க கும்பிடக்கூடாது. எதுக்காக கும்பிடுறாங்க? நாம கோயிலா இருக்கும்னு நினைச்சு நாம கிட்ட இருக்கிறோம். ஆனா கோயிலா நம்ம மாறிடும். நம்ம பார்த்தா மகாலட்சுமியான்னு தெரியுது, ஐயனை பார்த்தா கருப்பராயரான்னு தெரியுது, ஐயனை பார்த்தா குலதெய்வமான்னு தெரியுது. அப்படி சொல்ல முடியல. ஐயனை தார கும்பிடுறாங்க. அப்ப நாம தான் உடம்பு. இந்த உடம்புதான் ஆலயம். வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல். இந்த வாய் பாருங்க, ராசனா போயிடலாம். நல்லா போற காரியம் நல்லா ஜெயிச்சாரு. மனம் நல்லா பெய்யுது, நல்ல மனமுத்து இருங்க. இப்படி வாழ்க்கலாம் பாருங்க. வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு. குற்றத்தையும் சொல்லக்கூடாது. இதோ வேற அப்படி தெரியல, இவன் மாதிரி தெரியல. தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன், ஜீவன் தான் சிவனே, கள்ள புறனே. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான 5 பொறிகளும் முழுமையாக நல்லது புரிய வேண்டும் என்று தலையில் அப்படியே போக வச்சுக்கோ. அடுத்து ஓம் பாலடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. இறைவனை மண்ணும் விண்ணும் மாறும் வழியில் நீர் வழிபாடு செய்கின்ற உரிமையாக தூய்மையாக்கி அந்த தூய்மை என்றும் விளைவாட செய்யும் போட்டு அனுப்புகிறார். எல்லாம் பொருள் எல்லாம் அவர் தொலைச்சுட்டு நாம சுத்தமாயிட்டோம். நாம் கொண்டு வந்த பொருள் எல்லாம் சுத்தமா இருக்காது. யாருக்கு பாய் இருந்து வந்துட்டு யாருக்கு வந்துருக்கு தொலைச்சுக்கோங்க. தொலைச்சது பின்பாடு ஒரு பூ எடுக்கணும். விநாயகப் பெருமான முதல்ல மாதாவுக்கு கும்பிட்டோம். அப்புறம் மாதா நல்லா சத்தமா சொல்ல பிதா குருநாதர் கும்பிட்டாரு. பின்னாடி யாருக்கு போவாங்க? தெய்வம். தெய்வத்துக்கு முதல் வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா விநாயகப் பெருமானுடைய வழிபாடு. இது நீங்க எல்லாரும் தினத்தோடு கடைப்பிடிக்க மாதத்துக்காக கடைப்பிடிக்கலாம் இல்லைங்களா? எங்கேயோ போய் வீட்டுக்கு அப்பனாத்தான் காத்து கும்பிட மாட்டோம். காசி ராமேஸ்வரம் போய் அங்க ஒரு பரதேசி கும்பிடுவோம் இல்லைங்களா? அதனால மாதா இல்ல குரு தெய்வம். சரி, அதுக்கடுத்து இப்போ விநாயகப் பெருமானுடைய வருகையும் வழிபாடும். அதற்கு முன்பாக ஊதுபத்தி இருக்கும் இல்லைங்களா? 3 பழம் இருக்கும் இல்லைங்களா? அது ஒரு பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பழத்துல 2 ஊதுபத்தி குத்திக்கோங்க. இந்த விநாயகருக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சு தேங்காய் வைங்க. 2 வாழைப்பழத்தை வச்சுக்கோங்க. விநாயகருக்கு முன்பாக 2 வாழைப்பழத்தையுமே உடைச்ச தேங்காயுமே அப்ப அமைதியா பொட்டு கொட்டிடணும். அப்படி பட்டாசு எடுத்துருங்க. அமைதியா குறும்படக்கூடாது. விநாயகருக்கு முன்பாக 2 பழம் 2 தேங்காய், அந்த பொங்கல் ஒரு டம்ளர் போட்டு பார்க்குவாரு. அது 2 பொங்கல் வச்சுக்கோங்க. ஊதுபத்தி பத்த வச்சிருக்கு. ஊதுபத்திய நல்லா பத்த வச்சுக்கோ. ஏன் வேணும் கை போட்டு தூக்குங்க. பேச கடமையில் இப்போ
ஆயிட்டீங்களா? அப்படியே சொல்லுங்க. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து இளம்பிறை ஓடு வயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்பமாயுது ஆராதனை ஓங்கவும் துன்பமாயுது தூரத்துள் நீங்கவும் முப்பராபரன் மொய்களுள் அடைந்து அன்பில் ஈன்றதோர் ஆணையை போற்றுவோம். மானமுகத்தான் விநாயகனே அரசித்தி விநாயக பேருடைய மரம் பல தந்திட வந்திடுவாய் பலம் பல செலுத்திட செய்திடுவாய் அச்சம் தீர்த்திட உதவிடுவாய் அமுதம் ஒளிந்திட உதவிடுவாய் துச்சம் என்று என்னை நினையாமல் நித்தம் வாழ்ந்திட மரணிடுவாய். பூவினை காட்டும் புண்ணியனை மதியனை வளர்க்கும் கண்ணியனே பிறைமதி சூரிய நன்மானே நிறைவினை தந்திட நீயருளே அரசின் அடியில் அரசேற்றும் முரசி முழக்கம் வானோங்கும் நூலை படித்தேன் குருநிதியே காலை குடித்தேன் கணபதியே வருக 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 வருக. விநாயகர் பெருமான் திருவடி நீர் ஏற்றல்க திருவடி நீர் ஏற்றல்க சத்தமே பள்ளி திருமுடி நீர் ஏற்றல்க செவ்வாய் குளிர்ந்தல்க ஊதி கை விளக்க ஒரு தட்டு வச்சுக்கோங்க. எப்பவும் பூஜை பண்ணாருன்னு ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு முறை ஓம் அப்படின்னு காமிக்கணும். எப்படிங்க? ஒண்ணு. ரெண்டாவது முறை வட்ட வடிவமா காமிக்கணும். எப்படிங்க? மூணாவது முறை நேர் ஓடுவாங்க. அதாவது ஒரு முறை ஓம் என்பது பிரணவ மந்திரத்தையும், இரண்டாவது முறை உலகம் வட்ட வடிவம் என்பதை உணர்த்தி கொடுத்த வட்ட வடிவத்தையும், மூன்றாவது முறை நேர் ஓடாக இப்படித்தான் தீபாவளி மண்டல பழக்கம். சரிங்களா? முதல்ல ஊதுபதிக்காரங்க திருச்சிற்றம்பலம்.